ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட டப்பா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது எங்களோட தண்ணி பாட்டை. சூப்பரான தண்ணிலாம் இதில் வரும். இந்த தண்ணி தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதோ தண்ணி இங்கே ஆன் பண்ணால் கூட தண்ணி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னா, இது எங்கள் குப்பை தொட்டு, இது எங்கள் மரம். கீழே பார்த்தா ஒரு பானை இருக்கும். அந்த பானைக்குள்ள எல்லாமே மண்ணு தான் இருக்கும், வேறு எந்த திங் கூட இருக்காது. யாராச்சும் பென்சில் ஏதாச்சும் அந்த மாதிரி விழுந்துட்டுருக்கோம். இது என்னன்னா எங்கள் மரம் செடி. நான் வளர்ந்துட்டுருக்கோங்க. எவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கோமோ இந்த செடியை. தண்ணி ஃபஸ்ட்டு எந்த செடி குத்துறோம்னா இந்த செடிக்கு தாங்க. ஏன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குது. இது வெட்டுக்கிளிலாம் இதில் வந்து இப்படி டச் பண்ணி அதில் இருக்க தேன் எல்லாமே குடிச்சிட்டு போயிடும். இது என்ன பார்க்குறீங்களா, நமக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்ல, நமச்சில் வர கை, அதுக்கு தாங்க. தொடவே மாட்டேன்னா உங்களுக்காக தொடறேன். இது வந்து என்ன சொல்கிறீங்க, தமிழ்பாக்கம். எனக்கு தெலுங்குல தான் தெரியும். தமிழ்பாக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு மரமாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா இதாங்க எங்களோட புழுத்தி வச்சிருக்க மரம். என்ன மரம்னா அதுதான் பார்க்குறீங்களா, இருக்கு. இதோ பாருங்க, டொமேட்டோ மரம். இந்த டொமேட்டோ மரத்துக்கிட்ட ஒரு லைக் போட்டுடுங்களேன். இது என்னன்னு பார்க்குறீங்களா, குப்பை தொட்டிங்க. இது என்னன்னு பார்த்தீங்களா, இது எங்கள் செடி. இது என்ன செடி அப்படின்னு சொல்கிறீங்கள, இந்த செடி பேர் தான் வாட்டர் மில்லன். சரி, இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது முள்ளு செடி. கை வச்சாலே வாங்கிடும். இதை நான் தொடவே மாட்டேன், உங்களுக்காக தொடறேன். இது வந்து எங்கள் ஏசி ஒரு பிளேஸில் இருக்கும். ஸ்டார்பட் ஏசியா, பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸஸ்டியாக இருக்கு. இதை பாருங்க, கீழெல்லாம் மண் கல் அந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தா பைப் இருக்கும். அப்புறமா இப்படி பார்த்தா ஊர்லாம் தெரியும். அங்கே பாருங்க, அது ஒரு எங்கள் அக்கா வீடு. எங்கள் பிரியா, எங்களோட ஜானி அக்கா தான் அங்கே இருப்பாங்க. எங்களோட பிரியா அக்கா தான் அங்கே இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு. டெய்லியும் நான் அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். அவங்களும் என்னை பார்ப்பாங்க ஒரு வாட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா சப்வே. அங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும். எங்கள் பக்கத்து வீடோட ஃப்ளாட்டுங்கிறது. அங்கே 2 குட்டி பாப்பா இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்மளோட ட்ரெண்டிங் லைட்டு பாருங்க. அதனால் இப்போ அதுக்கு கரண்ட் போட்டாலும் எரிய மாட்டேங்குது. இங்கே காக்காவுக்கு நாங்கள் சாப்பாடு வைக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் தான். அப்புறமா இங்கே ஏதாச்சும் உட்காந்து பேசுறதுக்கு ஸ்டூல்ஸு, ஸ்டெப்ஸு அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி. எங்கள் வீட்டில் ஏசிக்கும் இதுக்கும் பைப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் எங்கள் ஏசி, எங்கள் வீடு ஏசி. இது எங்கள் அத்தாவோட மாமா ஹால் ஏசி. அந்த ஏசி வந்து எங்கள் மாமாவோட பெட்ரூம் ஏசி. இதெல்லாம் கீழே பார்த்தீங்களா ஃப்ளோருங்க. இங்கே தான் லாஸ்ட்டில் ஒரு லோக்கல் வண்டி, அதில் நான் காலை வைப்பேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊர், எப்பயுமே பார்க்காத ஊருங்க. நம்ம சென்னை தாங்க, எப்பயுமே பார்க்காம இருக்க முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா பெருசான டவரு. என்னடா இது, நான் ஒரு டவரு தான் பார்த்துருக்கேன். என்னடா இது இவ்வளோ பெருசான டவர், இதுன்னு தான் பார்த்தா வந்துச்சு. நம்ம பேர்டு. என்னடா இவ்வளோ பெரிய டவருன்னு பார்க்குறீங்களா? இது ஆக்சுவலி ஒரு டவர் இருங்க. இது என்ன வயர் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இது மேலே தாங்க நாங்கள் துணியை போடுறது. அப்புறமா தான் காற்று. இது கீழே கம்பி, என் கால். இது சரி, இது ஒரு வயர். கனெக்டே இல்லைங்க, எதுக்குமே இது கனெக்டே இல்லை.
சரி இதுதான் நம்மளோட